ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில ஜூம் வழியாக அநேக மக்கள் இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாக தேவன் ஏற்படுத்தி இந்த பாக்கியக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் வேதத்திலிருந்து சில வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. அதுல 14 முதல் 17 வருஷத்துல அநேக வார்த்தை இந்த பொதுல 15 வருஷத்தை நான் வாசிக்கிற கேளுங்கள். ஏழாம் நாளிலே அதிகாலமே கிழக்கு விளக்கும் பொழுது எழுந்திருந்து நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 15 வருஷம். நியாயாதிபதிகள். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேலின் குடும்பம் மிகவும் எளியதே, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கிதியோன் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கிதியோன் மூலமாய் என்ன வார்த்தை சொல்லப்படுகின்றால், நான் மனாசேயின் வீட்டிலே எவ்வளவு சிறியவன் என்ற வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. என் வீட்டில் எங்கோ மனாசே என்ற வார்த்தை உச்சரித்து, என் வீட்டில் எங்கோ நான் எவ்வளவு சிறியவன், என் வீடு ரொம்ப சின்னது என்றார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனங்களை தேவனுடைய பார்வையில் அல்லது உலகத்தில் இருக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் விசேஷமாய் நேசிக்கிறது ஒன்று குடும்பத்தை, இரண்டாவது சபையை, மூன்றாவது ஊழியக்காரனை. இது அநேக நேரத்துல தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளுகிறதுனால்தான் அநேக மக்கள் அநேக விதத்தில் செல்கிறார்கள். ஆனா தேவனுடைய பார்வையில மனுஷன் இது வாழ வேண்டிய வீடு, தேவன் வாழ போகிற தேவனுடைய வீடு. அதே நேரத்துல அதுக்கு பணி செய்யற ஊழியக்காரர்கள், அது தேவ ஜனங்களை அதிகமாய் தேவன் விரும்புகிறார்கள். முழு வேதத்தில் 3 நபர்கள். ஒன்று தேவன், இரண்டாவது மனிதன், மூன்றாவது சாத்தான். இப்படி 3 காலத்துல பிரிக்கப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கிறோம். அதே நேரத்துல குடும்பம் என்பது ஒரு மேன்மையான ஒரு பாக்கியமாய் கர்த்தர் எண்ணுகிறார். நீங்க நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 25 முதல் 27 வசனத்தை வாசிக்கும் போது தேவன் வீட்டை எவ்வளவாய் கனப்படுத்துகிறார், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிற வார்த்தையிலே நெகேமியா புஸ்தகம் 9 25 முதல் 27 வசனம் சொல்லுகிறது. அதுல தேவனுடைய தயவினால அவர்கள் வீடுகளை கட்டிக்கொண்டு செல்வமாய் வாழ்ந்தார் என்று. அப்படி என்றால் ஒரு வீட்டின் மேலே தேவ தயவு தேவை, ஒரு குடும்பத்தின் மேலே தேவனுடைய தயவு தேவை. எந்த வீட்டின் மேலே கர்த்தர் தயவு பாராட்டுகிறாரோ, எந்த குடும்பத்தின் மேலே தேவன் பற்றி கொள்கிறாரோ, எந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் பிடிக்கிறாரோ, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழும். இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையில என்னன்னா, இந்த மனாசையிலே என் குடும்பம் எவ்வளவு எளியது அல்லது சிறியதா இருக்குன்னு சொன்ன வார்த்தை சொன்னது யார் என்றால் கிதியோன் என்ற ஒரு மனுஷன். கிதியோன் என்ற மனுஷன் தன் வாழ்க்கையிலே, தன் குடும்பத்திலே, தன் உறவினர் மக்களத்துல சத்துருனால் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து, தங்கள் வீடுகளை இழந்து, உணவு கூட இழந்து, மீதியா இருக்கிற உணவுகளை அவர்கள் மறைத்து வைத்து, திராட்சரசத்தை மிதிக்கிற ஆலையின் இடத்துல, தொட்டி இருக்கிற இடத்துல படைத்திருக்கும் போது தேவதூதன் வெளிப்பட்டு, கிதியோனி, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டு பல காரியங்களை செய்வார்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனத்துல தேவனுடைய தூதன் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட அநேக தீர்க்கதரிசிகள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் வீடை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லி வாக்குத்தத்த செய்தியை பேசுகிறார்கள். உண்மைதான். ஆண்டோட வாக்குத்தத்தத்தின்படி 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனத்துல தாவீது இப்படியாக ஜெபிக்கிற, ஆண்டவரே, உம்முடைய அடியானின் வீடு என்றென்னுக்குமாய் உனக்கு முன்பாக ஆசீர்வாதமாக நிலையாக தேவ தயவில் இருப்பதாக ஜெபிக்கும் போது அதன்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் எந்த மனுஷனை கர்த்தர் முன்குறிக்கிறாரோ, எந்த குடும்பத்தை கர்த்தர் முன்குறிக்கிறாரோ, அந்த குடும்பம் எந்த கோத்திரமா இருக்கட்டும், எந்த ஜனமா இருந்தாலும், ஒரு முறை தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டால், ஒரு குடும்பத்துக்கு நபர்களை தெரிந்து கொண்டால், ஒருபோது அவர் எளியவனாகவோ சிறியவனாய் மாற்ற மாட்டார். அந்த குடும்பம் செழித்திருக்கும். அந்த குடும்பத்தை கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்திற்கிற மக்களை மேலான நிலத்துல, மேலான நிலைமையில கர்த்தர் உயர்த்துவார். இதுதான் வேதத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சாட்சி. எந்தெந்த குடும்பத்தில கர்த்தர் முன்குறித்தாரோ அத்தனை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உதாரணத்துக்கு ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் முன்குறித்தார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யாக்கோபுடைய குடும்பத்தை முன்குறித்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் ஈசாக்கோட குடும்பத்தை முன்குறித்தார், அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். 3 குடும்பத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 3
குடும்பத்தை கர்த்தர் 100 தனியாய் பலனை ஆசீர்வதித்தார். அவன் 3 குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்லும்போது வார்த்தை சொல்றது, அவங்களுக்கு இருந்த ஆஸ்தி, அவங்களுக்கு இருந்த நன்மைகள், கிருபைகள் பூமி தாங்க முடியாமல் போயிடுச்சா. அந்த பூமியை தாங்கக்கூடியாத அளவுக்கு ஆசீர்வாத தேவன் அவன் கொடுத்தார். உதாரணத்துக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 24 35 வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த சாட்சியை தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். எப்படி சொன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பொன்னையும் வெள்ளியும் வேலைக்காரிகளையும் எல்லா பொருட்களை ஆஸ்தியை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 24 35 வசனமும் ஆதியாகமம் புஸ்தகம் 13 2 வசனத்துல அவரை குறித்து சாட்சி சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்படி தேவன் எந்த குடும்பத்தை முன்குறிக்கிறாரோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அறிந்த போதிலும் இன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்கள் சீரடைந்து போகிறது, அல்லது சிறிதாய் மாறுகிறது, அல்லது நன்மைகளை இழந்து போகிறது, அல்லது கிருபைகளை இழந்து போகிறது சொல்லி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இவன் முதல் தன்னை குறித்து சொல்லும்போது மனாசையிலே என் குடும்பம் வெறும் ரொம்ப எளிது என்றார். மனாசை என்பதுக்கு அர்த்தம் என்ன என்றால் பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக ஆதியாகமம் புஸ்தகம் 41 51 52 வசனத்துல, என் தகப்பின் வீட்டின் எல்லா துக்கத்தை, எல்லா துயரத்தை, எல்லா கஷ்டங்களை, எல்லா பாடுகளை, உபதிரத்தை எனக்கு மறக்க செய்தார் என்ற வார்த்தையை முன்னிட்டு தான் யோசேப்பு என்ற மனாசே என்ற பெயரிடுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, இயேசு அறியாத முன்பாக, தேவனுக்காக ஒப்பு கொடுக்காத முன்பாக, ஒருவேளை உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, உலகத்துல, வேலை ஸ்தலத்துல, எல்லா இடத்திலும் உங்க குடும்பம் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு முறை முன்குறித்தார் என்றால், தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார் என்றால், அந்த குடும்பத்தை கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புவார். அதுக்கு உதாரணம் யோசேப்பு. பிரியமானவர்களே, இந்த மனாசே யார் அல்லது கிதியோன் யார் என்றால் யோசேப் குடும்பத்தை சார்ந்தவன். அப்படி என்றால் தேவன் முன்குறிக்கப்பட்டு ஆசீர்வதித்த யோசேப் குடும்பத்தை சார்ந்தவன் தான் இந்த மனாசே. மனாசே என்பது அர்த்தம் என்ன பிரியமானவர்களே, தேவன் தகப்பன் வீட்டின் துக்கத்தை, கண்ணீரை, கவலையும் கஷ்டத்தை மறக்க செய்தார்ன்னு சொல்லி அந்த வார்த்தை உண்மையா இருந்தது. பிரியமானவர்களே, யோசேப்பு உயிரோடு இருக்கிற அத்தனை நாட்கள் அவனுடைய துக்கம் மட்டுமல்லாதபடி அவனை தேடி வந்த தன் தகப்பனுடைய வீட்டின் 70 மக்களையும் 70 பேருக்கு அநேக ஜனங்களுடைய துக்கங்களை மாற்றத்தக்கதாக, அவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக, அவங்க வீடுகளை கட்டிக்கொண்டு குடியிருக்கத்தக்கதாக கோசேம் என்ற இடத்துல இடங்களை அழகாய் அளந்து கொடுத்து நன்றாக அவர்கள் வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, வாழும்போது ஒரு காரியம் நடக்குது. பிரியமானவர்களே, என்ன நடக்குது என்றால், யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரையிலும் அவர்கள் உண்மையா இருந்தார்கள். தேவனை தேடுகிறது, தேவனுக்காய் வாழ்வது, தேவனுடைய வழியில் நடப்பது, தேவனை பற்றி பறைசாற்றுவது, தேவனை உயர்த்துவது, தேவனை மகிமைப்படுத்து என்று அநேக காலத்தில் அவர்கள் உண்மையா இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனா ஒரு நாள் வந்தது பிரியமானவர்களே, அவர்கள் என்ன மாறினார்கள்? யோசுவான் புஸ்தகம் நீங்கள் 1ஆம் அதிகாரம் படிப்பீங்கன்னா அவங்களை குறித்து யோசுவா அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி அவர்கள் அழைக்கிறார். யோசுவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 1 முதல் அநேக வார்த்தைகள் இருக்குது. அதுல முக்கியமாய் 12 முதல் 16 வசனத்தை வாசிச்சீங்கன்னா அது ஒரே ஒரு வார்த்தையை முடிந்தால் வாசிப்பீங்களா? யோசுவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோசுவா ரூபானியரையும் காத்தியரையும் மனேசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே. போதும். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், மனாசேயின் பாதி கோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன கோத்திரமா? பாதி கோத்திரம். மனாசேயின் பாதி கோத்திரம். இந்த பாதி என்ற வார்த்தை நீங்கள் மீண்டுமாக 8ஆம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலையும் யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அவர்கள் பாதி கோத்திரமா இருந்ததுனால மோசே துக்கப்படுகிறார். அதே நேரத்தில் யோசுவா கூட துக்கப்படுகிறார். நீங்க வாசிங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 18 3 வசனம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்க கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அந்த மனாசே குறித்து குடும்பத்து தான் இங்க சொல்லப்படுகிற. பிரியமானவர்களே, அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அந்த முழு அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தை என்ன என்றால், மனாசே கோத்திரத்தின் பாதி மக்கள் சொல்லப்படுகிறது. என்ன பண்ணுகிறது? பாதி மக்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, எப்படியாய் இது பாதியாய் மாறியது? எப்படியாகி மாறியது? ஐயா வார்த்தை கேட்குதா? ஓகே. எப்படியாகி இந்த வார்த்தை எப்படியாகி பாதியாய் மாறியதுன்னு சொல்லி வாசிக்கும் போது பிரியமானவர்களே, 8ஆம் புஸ்தகம்
27ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 3 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எந்த மனாசே குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதோ, எந்த மனாசே குடும்பங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்று உயர உயர வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், அதாவது சகலவித நன்மைகளினாலும் நிரப்பப்பட்ட அதே குடும்பம். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப் குடும்பத்தை குறித்து ஆசீர்வதிக்கும் போது, உயர வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நான் உன்னை நிரப்புவே, ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியில் விளைகிற விளைச்சல்கள், சகல ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும், தகப்பனோடு இருப்பா, நீ கேடகமா இருப்பேன்னு சொல்லி பல வார்த்தைகளை 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை வேதத்துல யாருமே பெறவில்லை. சிறு குறிப்பிட்டு அநேக மக்கள் ஆழத்தில் போராடும் போது, உதாரணமாய் யாக்கோப் போராடும் போது என்னை ஆசீர்வதின்னு சொல்லி மட்டும் தான் கேட்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்திற்கு அனைத்து பொருட்களால, அது பிள்ளைகளாகட்டும், பொருட்களாகட்டும், வீடாகட்டும், சகல ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த யோசேப்புடைய பிள்ளைகள் இழந்து போகிறார்கள். வாசுங்கள் என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள், அதை 3-4 வசனத்தை வாசிக்கலாம். அதை நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்குது. வாசிங்கள். எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணம் அடைந்தார், கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் கூடின கோகாரின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர்கள் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை. போதையா இந்த இடத்துல தெளிவாக இந்த மனாசேயின் புத்திரராயிருக்கிற புத்திரிகளாயிருக்கிற அந்த பிள்ளைகளே சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி கொடுக்கிறான்றா, என் தகப்பன் பாவத்திலே வனாந்தரத்துல மரித்து போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். எந்த குடும்பத்தை கர்த்தர் முன்குறித்தாரோ, எந்த குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டாரோ, அந்த குடும்பத்திலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள், தேவருக்கு விரோதமான அக்கிரமங்கள் மீறது நடக்கும்போது அந்த வீடு கொஞ்சமாய் மாறிவிடும், அந்த வீடு எளிமையாய் மாறிவிடும், அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் கிருபைகள் கடந்து போகும், அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். அநேக நினைக்கிறது போல, நான் தப்பு பண்ணும்போது, தவறான பாதையில் போகும்போது, தவறாய் வாழும்போது என்னை கர்த்தர் அடிக்கலையே, அடிக்கலைன்னா அவருக்கும் பிடிக்குது, அவருக்கும் இஷ்டமா போல வாழுறேன்னு நினைக்கிறார்கள். இல்ல, அவங்களை அறியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், உலக பிரகார நன்மைகளும் தேவன் அமைத்த அநேக கிருபைகளை இழந்து போகிறார்கள். எக்ஸாம்பிள், ஆதாமை நீ புசிக்கிற நாளில சாகவே சாவுல, ஆனால் தேவனுடைய பார்வையில் மரித்தவனாய் காணப்பட்டான். அதனால் தான் அவனுக்கு சாட்சி சொல்லும் போது பாவியா இருக்கிற ஆதாம் என்று சாட்சி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பிரியமான ஆதாமன் சொல்லப்படவில்லை. நீங்கள் ஓசியா புஸ்தகம் வாசிக்கும் போது பொல்லாங்கனான ஆதாம் எப்படி காயன்னு சொல்லப்பட்டதோ, அதே போல் ஆதாமு கூட பாவி என்ற வார்த்தை தேவன் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்னைக்கு எந்த மனாசே குடும்பத்தை கர்த்தர் பிரியமாய் தெரிந்து கொண்டாரோ, எந்த மனாசே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அந்த மனாசே குடும்பத்துக்கு நன்மைகளை கிருபைகளை தன் தகப்பன் வீட்டாரா இருக்கிற மீதியா இருக்கிற மக்கள் இழந்து போகிறார்கள். பிரியமானவர்கள், குறிப்பா சொல்கிறார் மகளே, பெத்த மகளே சொல்கிறார், மனாசே குடும்பத்தில் பிறந்த அந்த பேத்திகள் சொல்லுகிறார்கள், ஆரோன் கோராயின் கூட்டத்தில் சேரி மறிக்கவில்லை. அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு மறிக்கவில்லை, தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கிரிகள் நிமித்தமாக அவர்கள் மரித்து போனார்கள் சொல்லி குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணுகிறது. எனக்கு அருமையான தேவஜன் வசனம் சொல்லுது, அவர் ரட்சிக்க கூடாதபடி கை குறுகி போகவில்லை, அவர் கேட்கக்கூடாது செவி மந்தமாகவில்லை சொல்லிட்டு ஏசாயா 59:1-2 சொல்லுது, உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே அவருக்கு உங்களுக்கு நடுவாக தடை செவரை கொண்டு வருகிறது சொல்லப்படுகிற. பிரியமானே, எந்த குடும்பம் பாவம் செய்கிறதோ, அதுவும் விசேஷமாய் முன்குறிக்கப்பட்ட குடும்பங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்கள், பிரித்தெடுக்க குடும்பங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்பட்ட பிள்ளைகள் துணிகரமாய் பாவம் செய்ய முடியாது. அதனால இப்ரியர் சொல்லுது, நீங்கள் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும்போது மனுஷகுமாரனை நீங்கள் ரத்தத்தை காலால் மிதிக்கிறேன்னு சொல்லப்படுகிற. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும்போது அதுக்கு மன்னிப்பு இல்லை, பரிகாரம் இல்லைன்னு சொல்லப்படுகிற. பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவன் என்றால் என்ன வேணும் செய்யலாம், ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு, என்ன செஞ்சாலும் கர்த்தர் அடிக்க மாட்டாரு, பழைய ஏற்பாடு தான் அடிச்சு அப்பப்பே அடிச்சு சாவடிச்சு நின்றாருன்னு சொல்லி அநேக நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இல்ல பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, ஒரு உதாரணம் பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் பரிசுத்த தலத்துக்கு போய் கொண்டிருந்த துர்மார்கனை கண்டேன், பரிசுத்த தலத்துக்கு போகிற துர்மார்கனை கண்டேன். அப்படி என்றால் சில நேரத்தில் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறோம், ஞானசனம் பெற்றோர்
என்று சொல்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டு சொல்கிறோம். ஆனால் ஒரு வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கை இருக்கிறது நாம் காண முடியும் பிரியமானவர்களே. இந்த பாவ வாழ்க்கை நிமித்தமாக தேவன் நமக்கு முழுமை குறித்த குடும்பத்தின் ஆசுவத்தையும் நம்ம வாழ்க்கையின் ஆசுவத்தையும் தேவோட ஆலயத்தின் ஆசுவத்தையும் அநேகரத்தை இழந்து போய் நம்ம வாயால இங்க பாருங்க, பெத்த பிள்ளைகளே சொல்லுது, என் தகப்பன் கோராயின் கூட்டத்தில் சேர்ந்து மறிக்கவில்லை. அவன் மறித்த காரணம் என்றால், அவன் மறித்து போன காரணம் என்றால் அவன் தன் பாவத்திலே மறித்தான் என்று இங்க சொல்கிறான். அதாவது கிதியோன் சொல்கிறான், மனாசேல் ஈட்டு என் வீடு எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிமையானது. அப்படி என்றால் எந்த மேன்மையாய் தேவன் குடும்பத்தை வைத்திருந்தாரோ, எந்த மேன்மையான நிலைமையில் வீடை வைத்திருந்தாரோ, அந்த வீடுகள் இப்போ இந்த நாட்கள் ஆசுவத்துல குறைந்து வருகிறது பிரியமானவர்களே. நாம் உலக மக்களுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக மக்கள் உலகத்தின் ஆசுவத்தினாலும் அநேக நன்மையால் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள், இன்னும் துக்கப்படுகிறார்கள். அநேக மக்களுக்கு சொந்த வீடு இல்லை, அநேகர் வீடு இருந்தா அதுக்கு ஏற்ற விதமான எதிர்பார்க்கிற நன்மைகள் பொருட்கள் இல்லை பிரியமானவர்களே. பைபிள் சொல்லுது சங்கீதம் 112 சங்கீதத்துல, கர்த்தருடைய வழியிலே எவன் நடக்கிறானோ, கர்த்தருடைய வேதத்தில் எவன் பிரியமா இருக்கிறானோ அவன் வீட்டிலே அருமையும் இனிமையான பொருட்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. சங்கீதம் 112 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த வீடை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரியமானவர்களே. இந்த வீடின் ஆசீர்வாதமானது ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. 2 சாமுவேல் புத்தகம் 7, 27, 28, 29 படி அடியானின் வீடு உங்களுக்கு முன்பாக என்றென்றுமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, O Lord, my house shall be remain blessed forever என்று சொல்லப்படுது. ஒரு நாள் ஆசீர்வாதம் அல்ல, அதாவது 1ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பளம் வரும்போது இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அல்லது ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. ஒரு பிள்ளைய ஒரு குடும்பத்தை கர்த்தர் முன்குறிப்பராக அந்த வீடு அந்த குடும்பம் என்றுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வாதம் இழந்து போவதற்கு தேவன் காரணம் அல்ல. இன்னைக்கு அநேக மக்கள் ஆசீர்வாதம் குறைந்து போகும்போது ஏஜி சர்ச்சில் ஆசீர்வாதம் இருக்கிறது, டிபிஎம் சர்ச்சில் ஆசீர்வாதம் இருக்கிறது, அல்லது பெரிய பெரிய சபையை பேரு சொல்லி இந்த சர்ச்சுக்கு போன ஆசீர்வாதம் சர்ச்சில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சபையை கம்பேர் பண்ணி கேவலமா பேசுகிறார்கள் பிரியமானவர்களே. எந்த சபையிலும் எந்த குடும்பத்தை கம்பேர் பண்ண முடியாது. தேவன் முன்பாக எப்படி வாழ்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துதான் கர்த்தர் ஒவ்வொரு வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிரியமானவர்களே. இப்பொழுது அவர்கள் ஒரு வீடு ஆசீர்வதிக்க காரணம் என்றால் தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்று ஒரு வீட்டுக்கு என்று அநேக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அந்த வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே மனாசே குடும்பம் பிரியமானவர்களே ரொம்ப சிறிதாய் மாறிவிட்டது, கேவலமாய் மாறிவிட்டது. அதுதான் கிதியோன் குடும்பம் பிரியமானவர்களே. எந்த மனுஷன் சோர்ந்து போனானோ, தன் நம்பிக்கை எழுந்து போனானோ அந்த மனுஷனை தேவன் தேடி வருகிறார். இந்த நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல தேவதூதன் இறங்கி வருவாரான்னு சொல்லுகிறது. இதே தேவதூதன் நீங்க பார்த்து இந்த அதிகாரத்துல தொடர்ந்து பார்க்கும்போது இந்த தூதன் இறங்கி வந்து மனோவா வீட்டுல கடந்து வரும்போது, மனோவா நீ யார் என்று கேட்கிறார். அவர் சொன்னான் அதிசயமானவன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் தேவன் சில நேரத்தில் நேரடியாக பேச முடியாதுன்னு சொல்லி, எப்படி இஸ்ரேல் மக்கள் தேவன் இடத்துல பேசாதிருப்பாராக சொல்லும் போது மோசே பேசிட்டு சொன்னாரே, அதே போல் மோசே பேசத்தக்கதாக தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டது. சில நேரத்தில் கர்த்தரே தேவதூதனாய் பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்தார் பிரியமானவர்களே. எக்ஸாம்பிள் ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல அந்த 3 தூதர்கள் வரும்போது அந்த 3 தூதரை பார்த்து ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரேன்னு சொல்லி சிங்குலர் வேர்ட்ல ஓ மை லார்ட்னு சொல்லி. அப்படி என்றால் அதுல தேவன் தூதனாய் பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்து வருகிறார் பிரியமானவர்களே. மீண்டுமாக தேவன் இந்த நாளில எப்படி கிதியோனை தேடி வந்தாரோ அதே போல் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. தேடி வந்த தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து பேசும்போது சில நேரத்தில் நம்முடைய வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்ல, உன் வீடு ரொம்ப சின்னதா இருக்குது, உன் வீடு கேவலமா இருக்குது, உன் வீட்டின் ஆசீர்வாதம் பற்றி கர்த்தர் சொல்லவில்லை, அவனே சொல்லுகிறான், மனாசேலின் வீடு ரொம்ப கேவலமாய் மாறிடுச்சு, ரொம்ப எளிமை மாறிடுச்சு. இங்கிலீஷ்ல பார்த்து நம்ம ஹவுஸ் இஸ் a very small, my house is a very poor என்றார். அப்படி என்றால் தரித்திரத்திலும் எளிமையிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பம் கடந்து போகுது என்றால் கர்த்தர் காரணம் அல்ல. கர்த்தர் வீடை கட்டுகிறவர், கர்த்தர் வீடை காக்கிறவர். 127 கர்த்தர் வீடை கட்டுகிறார்கள், கட்டுகிற பிரயாசம் வெறுதான் சொல்லி கர்த்தரே வீடை கட்டினார். கர்த்தர் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உனக்கு வீடை கட்டி கொடுப்பார் என்று. அப்படி என்றால் எந்த மனுஷனை கர்த்தர் முன்குறித்து நான் உனக்கு வீடை கட்டுறேன் என்றாரோ, எந்த ஊழியக்காரனை கர்த்தர் முன்குறித்து தேவனுடைய வீடு உண்மையுமாய் கட்டப்படும் சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். 1 சாமுவேல் புத்தகம் 3 அல்லது 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார், உண்மை உள்ள ஊழியக்கார் எவனோ அவனுக்கு நான் நிலையான வீடு கட்டி கொடுப்பேன் சொல்லப்படுவது பிரியமானவர்களே. உண்மையா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே
வீடு நம்ம கட்டி கொடுப்பார். அந்த வீடு தேவன் முன்பாக என்னென்னமாய் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எந்த வீடு தேவன் முன்பாக ஆசீர்வாதமா இருக்கணுமோ அந்த வீடு இன்னைக்கு எளிமையாக தரித்திரத்திலோ, கஷ்டத்திலோ, நஷ்டத்திலோ, போராட்டத்திலோ, துன்பத்திலோ, துயரத்திலோ நிரப்பப்படுகிறது. நீ வேதத்தில் வாசித்தினா ஒரு வீட்டுல என்னென்ன இருக்கணும் அது இல்லாம இஸ்ரவேல் வீட்டுல என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஒரு 100 வார்த்தைகள் இருக்கிற பிரியமானவர்களே. ஒரு இடத்துல அசுத்தம், இன்னொருத்தில் தீட்டு, இன்னொருத்தில் விக்கிர ஆராதனை, இன்னொருத்தில் மறைக்கப்பட்ட பொருட்கள், இன்னொருத்தில் அநேக காரியங்களை மறைத்து வைக்கப்பட்டது பிரியமானவர்களே. இப்படி 100 காரியங்கள் தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய பிள்ளைகளை வீட்டில அநேக காரியங்கள் மறைக்க வைக்கப்பட்டது. அந்த வீட்டில் அகப்பட்டது பார்க்கிறோம் பிரியமானவர்களே. காரணம் என்றால் தேவன் அல்ல. இன்னைக்கு நாம் வறுமையாய், கஷ்டத்திலே, துக்கத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே நாங்களோ என் குடும்பமோ அல்லது பிள்ளைகளோ அல்லது சபையோ வாழுகிறது என்றால் காரணம் பிரியமானவர்களே தேவன் இல்லை, நாங்க தான் காரணம். அந்த காரணத்தை மாற்றும்படி கர்த்தர் நாட்களே கிதியோனை தேடி வந்தது போல நம்மளை தேடி வந்திருக்கிறார். தேடி வந்த நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்றால் பெருசாய் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் பக்திமான், புத்திமான் அல்லது பெரிய சீமான் என்ற வார்த்தைகள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர், எளிமையான ஆண்டவரே, நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவர், எப்படி இருக்க முடியும்னு சொல்லி நம்மை குறித்து தான் நிலைமையை இருக்கிற இந்த பிரசன்ட் நிலைமையை நம்ம நன்றாக தேவன் முன்பாக விளக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்பொழுது நாம் இருக்கிற காற்று இருக்கிறவருமாய் ஒத்துக்கொள்கிறோமோ, எப்பொழுது இருக்கிற விஷயத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறோமோ, கர்த்தர் அப்பொழுது நம்முடைய நிலைமை மாற்றி நம் வீட்டின் சூழ்நிலையோ தேவாலயத்தின் சூழ்நிலையோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த குடும்பம் தேவன் முன்பாக உயர்த்தப்பட்டிருந்ததோ, எந்த குடும்பத்தை கர்த்தர் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பினாரோ அந்த குடும்பம் ஒரே ஒரு இடத்துக்காக கெஞ்சி நிற்குது. என்ன பண்ணி நிற்குது? இப்போ நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல எங்களுக்கு ஒரு இடம் கொடுன்னு சொல்லப்படுது பிரியமானவர்களே. அந்த இடம் கொடுத்தாலும் அந்த இடம் கொடுக்கப்பட்டது பைபிள் சொல்லுது பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா உரிமையாய் தேவன் கொடுக்கிறார் அந்த இடத்தை. என்னாகும் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல வாசிங்கள். என்னாகும் புஸ்தகம் 36ல 1-2 அது முழு அதிகாரத்தை படிக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை மட்டும் வாசிக்கலாம். என்னாகும் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனைசின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயத்தின் வம்ச பிதாக்களின் தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் பிதாக்களின் தலைவராகிய பிரபுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவர் கட்டளையிட்டாரு. அன்றும் எங்கள் சகோதர செலபத்தின் சுதந்திரத்தை அவன் குமாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்களுக்கு ஆண்டவர்கள் கட்டளையிடப்பட்டதே. இந்த இடத்துல போதும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தெளிவாய் சொல்கிறார். இந்த கட்டளை நாம் ஆண்டவரால் பெற்றிருக்கிறோம். யாரால் பெற்றிருக்கிறோம்? ஆண்டவரால். இங்கிலீஷ் சொல்லுது, I have rights to get the property possession by the Lord, not from the people. எந்த மனுஷர்களுக்கு வர வேண்டிய ஆஸ்தியோ ஆசீர்வாதங்களோ கிருபையோ தேவனே ஆர்டர் பண்ணி கொடுத்தார். நீங்க என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல அவன் குமாரத்தீவுல கேட்கிறான், எங்க அப்பா பாவம் செஞ்சு செத்து போயிட்டாரு, அதுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? எங்களுக்கு வர வேண்டிய ஆஸ்திகள், எங்களுக்கு வேண்டிய சொத்தை, எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்கணும் போது இந்த விஷயத்தை மோசே நான் பெரிய தலைவர், நான் பெரிய ஆளுன்னு சொல்லி உடையவன் முடிவு எடுக்கவில்லை. போய் தேவனிடத்தில் விசாரிக்கிறான். தேவனிடத்தில் விசாரிக்கும் போது தேவனுடைய வாயில் இந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் கேட்கறது நியாயமா இருக்குதுன்னு சொன்னார். ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். மோசைட்டப்பா அந்த பிள்ளைகளை கேட்கிறாங்களே அது நியாயமா இருக்கிறது. இப்ப என்ன பண்ணி தலைமுறை அந்த ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுன்ற வார்த்தை தேவன் ஆர்டர் பாஸ் பண்ணுது. ஜீவோன்றாங்க, அது கவர்மெண்ட்ல ஜீவோ பாஸ் பண்ணப்பட்டது. அந்த வார்த்தையை 37ஆம் அதிகாரத்துல அந்த பிள்ளைகள் மென்ஷன், என் தகப்பன் என் சகோதரர்கள் தேவனால் கட்டளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா உங்க வீட்டை குறித்த பிளஸிங்ஸ், உங்க சபையை குறித்த பிளஸிங்ஸ், உங்க ஃபியூச்சர் குறித்த பிளஸிங்ஸ் யாரோ மனுஷன் கட்டளையிடவில்லை, யாரோ மனுஷன் கூறவில்லை. தேவனே அதை கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனே இந்த வீட்டையும் குடும்பத்தையும் சபை கத்தன் முன் குறித்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்க பார்வையில உங்க எண்ணத்துல என் வீடு சிறிதா இருக்கிறது, என் வீடு எளிமையா இருக்கிறது, என்னோட சபை எளிமையா இருக்கிறது சொல்லி யோசிக்கும் போது அப்படி யோசிக்க தேவன் வாய்ப்பு கொடுப்பதில்லை பிரியமானவர்களே. தேவன் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் எங்கள் சகோதரர்கள் தேவனிடத்தில் கட்டளை பெற்றிருக்கிறார்கள், மனுஷனிடத்தில் அல்ல. தேவனே என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல அவர் சாட்சி கொடுத்தார். என்ன சொன்னா, இவங்களை கேட்கறது நியாயமா இருக்கிறது குடுன்னு சொல்லி கர்த்தரை மோசே கிட்ட சொல்லி போய்
அதை ஒரு ஜீவோவாக ஆர்டராக பாஸ் பண்ணி வை. வெறும் ஒரு நாள் கூத்துக்காக அல்ல, ஒரு நாள் பிளெஸிங்ஸ்க்காக அல்ல, ஒரு நாள் காரியத்துக்காக அல்ல. தேவனே வந்து ஆர்டர் ஜீவோ பாஸ் பண்ணி தலைமுறை தலைமுறை இந்த குடும்பத்துக்கு சொத்தாகட்டும், வீடாகட்டும், ஆஸ்தியாகட்டும் கொடுக்கணும்னு சொல்லி தேவனை கட்டளையிட்டான். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, வீடு என்பது, சபை என்பது, வாழ்க்கை என்பது, வருங்காலத்தின் ஆசீர்வாதம் என்பது, God has passed the order. ஜீவோ, it was godly order. இந்த உலகத்தில் இருக்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். ஆனா இங்கிலீஷ்ல தேவன் சொல்றார் ஜி என்றால் காட் என்று. பிரியமானோட, இது ஜி என்பது கவர்மெண்ட், உலகத்தின் ஆசை. God has order, pass the ஜீவோ. தேவனுடைய கட்டளைகள் வெளிப்பட்டிருக்கிறது. எந்த குடும்பத்திலே தேவன் வந்து கட்டளை வெளியே கொடுத்தாரோ அந்த குடும்பத்துக்கிற மக்கள் இன்னைக்கு கெஞ்ச வேண்டிய நிலைமையா இருக்குது. பிரியமானோட, கெஞ்சது மாத்திரமில்லாதபடி தங்கள் நிலைமை எப்படியாக எடுத்து சொல்கிறார் என்றால், மனாசேயிலே என் வீடு ரொம்ப எளிதா இருக்கிறது, மனாசேயின் வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறது அப்படின்றால் எந்த நேரத்திலும் நம்மளால தனிப்பட்ட மாதிரி நிக்க முடியுதுன்னு சொல்லப்படுது. பிரியமானோட, அதுக்கு தேவன் சொல்கிறார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன் இந்த நிலைமை வருது என்றால் பிரியமானோட, கர்த்தர் உரிமையாக சில ஆசீர்வாதத்தை தேவன் வந்து எழுதி கொடுக்கிறார், ஆர்டரா பாஸ் பண்றார். அந்த ஆர்டரை முழுமையா கிளைம் பண்றது இல்ல. நம்ம என்ன பண்றது இல்ல, முழுமையா என்ன செய்யறது இல்ல, படுறது இல்ல. அதுதான் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அவரு பாதி மனாசே என்ற வார்த்தை மென்ஷன் பண்ணுது. பாதி மனாசே. இதே வார்த்தை யோசுவா 18ஆம் அதிகாரத்திலும் பாதி மனாசே என்று. அப்படின்னு அர்த்தம், தேவனை முழுமையை பின்பற்றவில்லை. அதனால்தான் கர்த்தர் சபைக்கு சொல்லுவது, லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த அரைக்குறையா இருக்கிற நீங்க அனல் இல்ல, குளிர் இல்ல, நீங்க ஏழை இல்ல, பணக்காரன் இல்லைன்னு சொல்ல வெதவெதுப்பா இருக்குன்னு சொல்லப்படுது. பிரியமானோட, இன்னைக்கு கிறிஸ்தவ நிலைமை என்று பிரியமானோட அரைக்குறையா இருக்கிறது. அரைக்குறை என்ற வார்த்தையே தேவன் வேதத்தில் யாருக்கு பயன்படுத்த தெரியுமா? எப்ராயிம்க்கு பயன்படுத்தினார். ஓசியா புஸ்தகத்தில் எப்ராயிமே நீ திரும்பி போடாத அப்பம் என்று சொன்னார். எப்ராயிம் குடும்பத்துக்கு சொல்லும் போது நீ திரும்பி போடாத அப்பம் என்று சொன்னார். அப்படி என்றால் அறக்குறை, அறவேக்காடு, அதாவது அறக்குறை என்று சொன்னார். எந்த குடும்பத்தை கர்த்தர் முழுமையை ஆசீர்வதித்தாரோ அந்த குடும்பமானது பாதி மனாசையாய் மாறிக்கிறது. அப்படின்றால் பாதி பாதி தேவனை பின்பது, பாதி உலக வாழ்க்கை, பாதி ஆண்டவரை துதிப்பது, பாதி பட்ட காரியங்களை பேசுவது, பாதி அறக்குறையை மாறிடுது. முழுமையை என்னைக்கு நீங்க ஆண்டவர் அர்ப்பணிக்கிறீங்களோ, என்னைக்கு முழுமையை தேவனை பின்பற்றீங்களோ, என்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனை அர்ப்பணிக்கிறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் வீடு ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தையை நீங்களே சாட்சி கொடுப்பீங்க. பிரியமானவர்களே, எந்த மனுஷன் ஆண்டவரே உமக்கு முன்பாக அடியான் வீடு ஆசீர்வாதமா இருக்க சொன்னாரோ அதே மனுஷன் சாட்சி கொடுக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல, எசப்பா உனக்கு முன்பாக என் வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு கேட்டவன் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரம் 4-5 சொல்றாரு, என் வீடு திட்டம் பண்ணபடியே இருக்கும். ஆண்டவர் இப்படி இராத சொல்ல, திட்டம் என்ன பண்ணானோ, என்ன யோசித்தானோ, என்ன கேட்டானோ அதன்படி ஆண்டவர் வந்து தாவீதோட வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வீட்டை குறித்து கேவலமா நினைக்காதபடி தேவன் அனுகிரகம் செய்து இந்த வீடு என்று வரும்போது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27 தேவ தயவினாலே அவர்கள் வீடுகளை கட்டி கொண்டு செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆங்கில பைபிள்ல the built a house by the grace of Lord, by the favor of Lord, they lived a long safety life ன்னு சொல்லப்படுது. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையே, ரிச்சஸ் வாழ்க்கையே, பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் they lived the whole house சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாங்களும் நீங்கள் இருக்கணும்னு சொன்னா தேவனை குறை சொல்வது விட்டு நமக்குள்ள என்ன குறை இருக்கிறது, நாம் என்ன செய்திருக்கிறோம், தேவனுடைய பார்வையில தேர்வையாய் தேவன் மேன்மையாக எங்களை குடும்பத்தை சபையை கர்த்தர் உயர்த்தினாரே, எந்த சபையை குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினாரோ அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை பாதியாக எளிமையாக அறக்குறையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மாற்றிக்கொண்டதுக்கு காரணம் பிரியமான இதுதான். பிரியமான மீண்டுமா யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், எல்லாரும் அவர்கள் பல விதத்துக்கு இஷ்டம் போல எல்லாரும் கடந்து போனார்கள். ஆனா யோசேப்போட குடும்பம் என்ன பண்ணுது? வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Pastor, up to say 18 only, Pastor. ஐயா, Joshua 1:22. No, Pastor, up to 18 only. Joshua first is. ஓகே, ஒரு நிமிஷம். யோசேப்போட குடும்பம் 2ஆம் அதிகாரம், அதுல 2ஆம் அதிகாரம் 22.
சாரி 4:12 படிங்க. 4:12, 4th 4:12. chapter 12. 4:12. ஓகே. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனேசேன் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணியணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். பாருங்க, இஸ்ரேவேல் இருக்கிற மனாசே அரைக்குறை தான், எல்லாம் ஃபுல்லா வரல, அரைக்குறை தான் வர்றாங்க. ஃபுல்லா வரல. அப்போ ஆசீர்வாதம் மட்டும் முழுசா வேணும். ஆனா தேவனை பின்பற்றுகிற காரியத்திலே அவர்கள் அரைக்குறையா வருகிறார்கள். இன்னைக்கு ஒரு வாசம் இருக்குது. என்ன வார்த்தைன்னா, நியாயாதிபதி புஸ்தகங்கள் 1ஆம் அதிகாரம், நியாயாதிபதி 1:22 வாசிங்கள். நியாயாதிபதி 1:22. ஆமா. யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்லகேமுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவளோட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்ட ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த இந்த வேவு இடத்துல பட்டணத்துக்கு புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு இல்ல பட்டணத்திற்கு இல்ல இல்ல எஸ் இங்க இந்த அதிகாரத்துல முன்னாடி பின்னாடி இந்த வார்த்தை இருக்கலாம். யோசேப்புடைய குடும்பத்தார் பெத்தேலுக்கு போய் எருசலேமில் வாசம் பண்ணுகிற வார்த்தை அது முன்னாடி பின்னாடி எங்கோ இருக்கிறது. கவனிங்கள். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, இந்த யோசேப்புடைய குடும்பம் மீண்டுமாய் தளிர்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன வாய்ப்புன்னா, அநேகருக்கு அநேக இடத்தை பங்கிட்டு கொடுத்தாலும் கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லாமலே அவர்கள் பெத்தேலுக்கு போகிறார்கள். பெத்தேல் என்றால் தேவனை சந்தித்த இடம், தேவனுடைய வீடு, தேவனுடைய வானத்தின் வாசல். இது நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தையும், ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் நீங்க 20 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த பெத்தேல் என்ற இடம் தேவன் இருக்கிற இடம், தேவன் தங்கின இடம், தேவனால் உயர்த்தப்பட்ட இடம். இந்த இடத்துல அவர்கள் தங்கினார்கள். பிரியமானவர்களே, தங்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு மீண்டுமா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்னென்றால், நீங்க என்னாம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல, யோசுவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன வாய்ப்பு என்றால், அந்த யோசுவோட வாஞ்சை என்ன என்றால், இந்த கோத்திரம் வந்து அறக்குறையா இருந்த மாதிரிச்சுன்னா அந்த கோத்திரத்திலே கடந்து போயிடும். என்ன ஆயிடும்? எங்கோ கடந்து போய்விடும். கோத்திரத்தில் கடந்து போகும். பாருங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்திலே முதன்மையா இருக்கிற வேண்டியது யார் என்றால் ரூபன். இந்த கோத்திரத்திலே 12 கோத்திரத்திலே முதன்மையா இருக்கிறவன் ரூபன் கோத்திரம். ஆனா வேதம் சொல்கிறது, ரூபன் கோத்திரம் முதல் ஸ்தானத்திலிருந்து கடைசி ஸ்தானத்துக்கு வருகிறான். அதே போல இன்னைக்கு யோசுவோட வார்த்தை வாஞ்சேன் என்றால், நீங்க கோத்திரத்துல ஒரு கோத்திரம் வந்து குறைந்து போயிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? குறைந்து போகக்கூடாது. அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்ன வாய்ப்புன்னா, நீங்கள் கண்ட இடத்துல வந்து உறவு வைத்துக் கொள்ளாமல் உங்க கோத்திரத்துக்கிற மக்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லி. அப்படி என்றால் உறவை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த உறவு வந்து நன்றாயிருக்கணும். அதுதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல விக்கிரத்துக்கும் பேலியாளுக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் என்ன, அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமானோட மல்லிகை புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அவர் ஒருவனெல்லாம் படைச்சார். எதுக்காக ஒருவன் படைச்சார்? தேவ சந்ததி அவனுக்குள்ள பெருங்குபடி தானேன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தேவ ஜனத்தோடு இணைச்சி, சபையோடு இணைச்சி, உலக பிரகாரமாக தேவஜனோடு இணைக்கிறார். தேவன் வந்து ஆவிக்குற பிரகாரமாக சபையோடு கர்த்தர் இணைக்கிறார். பாவிகளா இருக்கிற நம்மளே கர்த்தர் பரிசுத்தமான சபையோடு இணைத்து, வேத சொல்லுகிறது நம்மளே சபையோடு இணைத்து பிறகு தேவனுடைய வீட்டார் என்ற பெயர் வருகிறது. நம்மளுக்கு தேவனுடைய வீட்டார் என்ற வார்த்தை எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்மளை தேவனுடைய வீட்டார் என்ற பெயரினால் கூப்பிடுகிறார். வீட்டார தேவன் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த வீட்டார் தேவ சமூகத்திலே அந்த கிருபையை காத்து கொள்ளும் போது, அந்த கிருபையின் கருத்தை அவர்கள் காத்து நடக்கும் போது, அவருடைய வாழ்க்கையில ஒரு கால பிரியமானவர்களே துக்கமோ வேதனையோ கவலையோ அல்லது எளிமையான நிலைமை வராது. பிரியமானவர்களே, அதனால ஒரு வார்த்தை இருக்கிறது, சகரிய புஸ்தகம், அதுல ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது பிரியமானவர்களே, சகரிய புஸ்தகம் ஒரு வார்த்தை கர்த்தர் மீண்டுமாக யோசேப் குடும்பத்து ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, என்ன வாய்ப்பு என்றால், அவர்கள் மீண்டுமாக கடந்து வரத்தக்கதாக வாக்குத்தத்தங்களை, ஒருவேளை சகரிய 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, சகரிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்படி ஒரு வாசிக்கலாமா? சகரியா புஸ்தகம் 10 6ஆம் வசனம். சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் நான் 6ஆம் யூத வசனம். வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். யோசேப் வம்சத்தை ரட்சித்து திரும்பி நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த சகரியா தீர்க்கதரிசி எப்போ எந்த கோத்திரம் அறக்குறையா நடந்ததோ அந்த அறக்குறையை வாழ்ந்த குடும்பத்துக்கு திருமணம் என்ற உறவை கொடுக்கிறார். அது சரீர பிரகாரமா ஆவிக்குரிய விதமாக ஆண்டவர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்கு உங்களை கன்னிகையாய் நியமிக்கிறேன் என்று. அப்படி என்றால் we are got engaged with the Christ. அப்படின்றா கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு he was a great man. அந்த மனவாட்டிக்கு கர்த்தர் இந்த சபையாகிக்கிற அந்த மனவாட்டியானது மனவாளிகள் சபையோடு இணைக்கப்படும் போது அந்த கோத்திரம் குறைப்படாதபடி அந்த வீடு என்றென்னுமாய் நிலைத்திருக்கோ பிரியமானவர்களே. அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு, திரும்பி நிலைக்க பண்ணுவே. ஒருவேளை வீட்டிலோ குடும்பத்திலோ சபையிலையோ தேவன் கொஞ்சம் ஆயிடுச்சு, பிளெஸிங் கொஞ்சம் ஆயிடுச்சு, ஆசீர்வாதங்கள் கொஞ்சமாய் மாறிடுன்னு சொல்லி கெஞ்சும் போது கர்த்தர் சொன்னான், திரும்பவும் யோசேப் குடும்பத்தை நிலவர பண்ணுவேன். ஐ எம் கோயிங் டு ரீஎஸ்டாப்ளிஷ் தி ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி ஆஃப் ஜோசப் சொல்லப்படுது. யோசேப் என்றாலே மல்டிபிளிகேஷன், யோசேப் என்றாலே ஃப்ரூட்ஃபுல் பர்சன், யோசேப் லாண்ட்லே த மேன் ஹூ பிளஸ் ஃப்ரம் த எபோவ், த மேன் ஹூ பிளஸ் ஃப்ரம் த அப்பா ஃபாதர் என்று பேர். பிரியமானவர்களே, இன்னைக்கு எந்த குடும்பம் பரமபிதாவினால் ஆசீர்வதிக்கப்படணுமோ, எந்த குடும்பம் பழுகி பெருகணுமோ, எந்த குடும்பம் செழித்து இருக்கணுமோ, எந்த குடும்பம் எல்லா விதமான பூமிக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டுமோ, அந்த குடும்பத்தின் பிரசன்ட் சிச்சுவேஷன் கொஞ்சமாக எளிமையாக கெஞ்சத்தக்கதாய் கதறத்தக்கதாய் கண்ணீர் விடத்தக்கதாய் மாறி இருக்கிற இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நான் யோசேப் குடும்பத்தை திரும்பி நிலவர பண்ணுகிறேன். அந்த திரும்பி நிலவர எண்ணத்துக்கு வரணும்னு சொன்னா God is given a choice. அதாவது கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி யோசேப்போட குடும்பம் அந்த இஸ்ரவேல் தேச கானான் தேசத்துக்குள்ள எல்லா இடத்துக்கு 12 கோத்திர செதறி போனார்களோ ஆனா இவர்கள் மட்டும் அந்த பெத்தேலிலே எருசலேமிலே தரித்திருந்தார்கள். நீங்க சபை என்ற அந்த உறவுல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்தை ஈடுபடும் போது கர்த்தர் மீண்டுமாக நம்முடைய வீடையும் குடும்பத்தை கர்த்தர் மேன்மையாக உயர்த்த போறார். பிரியமானவர்களே, இந்த ரகசியம் அநேக பேர் தெரியாது. ஒரு கஷ்டம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே, வீட்டில் போராட்டம் வந்த உடனே, வீட்டில் நஷ்டம் வந்த உடனே, வீட்டில் போராட்டங்கள் வரும்போதுலே உடனே ஆண்டவரே என் வீட்டு எனக்கே இவ்வளவு கஷ்டம், என் வீட்டுக்கே இவ்வளவு கஷ்டம், என் குடும்பத்துக்கு ஏன் கஷ்டம், என் சர்ச்சில் தான் இவ்வளவு போராட்டமா, என் சபையில தான் இவ்வளவு கஷ்டமான்னு சொல்லி மற்ற குடும்பத்தை, மற்ற வீடை, மற்ற சபையை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிற பிரியமானவர்களே, அவளுக்கு மனாசே குடும்பம் யோசேப் குடும்பம் யூதா கோத்திர போல மேன்மையா எண்ணப்பட்டது அல்ல. இந்த மனாசே குடும்பம் அதாவது லேவிய கோத்திரத்துல மேன்மையா எண்ணப்பட்டதுல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம், அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துல ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய கோத்திரம், தகப்பன் வீட்டின் துக்கத்தை, கஷ்டத்தை, கண்ணீரை, கவலை எல்லாவற்றையும் மறக்க வேண்டிய குடும்பம் இன்னைக்கு கண்ணீரோடு துக்கத்தோடு கவலையோடு இருக்குது. அந்த நிலைமையை பார்க்கும்போது ஆண்டவர் மீண்டுமா சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருப்பேன், நீ எளிவன் என்று சொன்னாதே, பலன் என்று சொல்லாதே, கஷ்டம் சொல்லாதே, ஐயோ எப்படி நடக்குமா என் குடும்பம், எப்படி சபை இருக்க போகும், எப்படி ஊழியர் நினைக்காது. கர்த்தர் வீடு தேவன் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். உன் குடும்பத்தை கர்த்தர் நிலவர பண்ணுவார். உன் ஊழியத்தை கர்த்தர் நிலவர பண்ணுவார். தேவரு பைபிள் சொல்றாங்க சேலஞ்சு, எங்க பிதாக்கள் தேவனிடத்தில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சும்மா இதை கேட்டு கெஞ்சி பிச்சை எடுத்து வரவில்லை. தன் பிதாக்கள் தேவனிடத்தில் கட்டளை, இங்கிலீஷ்ல my brother has received the order from the Lord, கர்த்தரிடத்தில் டைரக்டா வாங்கிட்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் வீட்டின் பிளஸிங்ஸோ, சபையின் பிளஸிங்ஸோ, கர்த்தர் ஃபியூச்சரையோ கர்த்தரே நமக்கு கொடுத்தார். சொன்னாரு, நான் வீடை கட்டுவை. அது முதல் ப்ராமிஸ். கர்த்தர் உனக்கு நான் வீடை கட்டுவை. கர்த்தர் சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் 3:4 அதிகாரத்துல 2 சாமுவேல் 7 நான் உனக்கு வீடை கட்டுவை. அது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுகிறேன்னு சொன்ன வார்த்தையை தேவன் சொன்னார். அப்படி என்றால் தேவன் வீடை கட்டுகிறார், தேவன் சபையை கட்டுகிறார், தேவன் நம்மை கட்டுவார். உன்னை நான் கட்டுவேன் சொன்னார் ஆண்டவர். உன்னை நான் கட்டுவேன் சொல்லி ஏசாயா புத்தகத்திலும் எரேமியா புத்தகத்தில் சொன்னார். கர்த்தர் God is going to build the house, God is going to build the family, God